லீடர்ஷிப் மனித வரலாறு முழுக்கவே ஒரு விஷயம் காமன்னா லீடர் வெஸ் அதர்ஸ் பீப்புள் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம மனித இனம் வந்து யுவார ஹராரே சொல்கிற மாதிரி 30 பேருக்கு மேலே நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது. நம்மளுடைய நேச்சுரல் கம்யூனிட்டி சைஸ் இப்போ இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, சிங்கம், புலி, குரங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு க்ரௌடாக இருப்பாங்க. இந்த க்ரௌடுக்கு ஒரு மேக்ஸிமம் சைஸ் இருக்குது. சிங்கத்துக்கு ஒரு 15-20, புலிக்கு ஒரு 15-20, குரங்குக்கு ஒரு 40-50. இதுக்கு மேலே அந்த க்ரௌடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது உடஞ்சி இன்னொரு கேங்காக மாறிடும். ஸோ மனிதன் வந்து ஆரம்பத்தில் அவரோட கணக்குப்படி 30 பேர் ஒரு கேங்கு. அப்போ 30 பேருக்கு ஒரு தலைவன் உருவாகும். அதைத்தான் நம்ம அனிமல்ஸில் சொல்கிற மாதிரி ஆல்ஃபா மேல்னு சொல்கிறோம். அந்த 30 பேர் தலைவன், அவங்க சப்ஜெக்ட். ஒரிஜினலாக அந்த தலைவர்கள் எல்லாமே உடலுடைய பலத்தை வச்சு தான் தலைவராகிறாங்க. யாருக்கு அதிக பலமோ அவன் தான் தலைவர். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கு என்னன்னா, வாலி தலைவராக, சுக்ரீவன்றவனா வாலியும் தலைவர். ஏன்னா வாலிக்கு உடல் பலம் ஜாஸ்தி சுக்ரீவனோட. அப்போ என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கலாக யார் பவர்ஃபுல்லோ அவன் தான். அந்த காலம் வந்து அவருக்கு அறிவு கம்மியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த கன்னிங்னஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கலில் யார் பவர்ஃபுல்லோ அவங்க தான் ஒரிஜினல். ஒரே ஃபேமிலியில் இருக்கான், பக்கத்து ஃபேமிலியில் யாரும் இல்லை, அந்த ட்ரைபில் யார் அந்த இடத்துல ஃபிசிக்கலி பவர்ஃபுல்லாக 30 பேர்த்தில் அவன் தான் லீடராக உருவாகிறான். அது ஒரு பெரும்பாலும் மரணத்தில் தான் அடுத்த தலைவரை உருவாயிருக்கு. சண்டைகளில் பார்த்தீங்கன்னா யார் கடைசியில் உயிரோடு இருக்குது 2 பேரில். இப்படி தான் மனித நாகரிகத்துடைய லீடர்ஷிப் ஆகுது.